சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்தவர் டுடே எபிசோட்ல நம்ம ஸ்ருதி இருந்துட்டு மீனா கிட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க. அந்த நீத்து இருந்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ணது எல்லாமே தப்புதான்னு சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லை, எந்த சோசியல் முன்னாடி நான் ரவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாலோ அதே சோசியல் முன்னாடி நான் ரவியை தெரியாதத்தனமாக ஆசைப்பட்டுட்டேன். நான் அப்படி ஆசைப்பட்டுக்க கூடாது, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அதுலேயும் ஒரு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, ஸ்ருதி நீ ரவியை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறியா? கண்டிப்பாக ரவி வந்து அங்கே போக மாட்டார். ஆனால் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண சொல்லி அவகிட்ட யார் போய் பேசுறது? அவன் நாங்கள் ஏற்கனவே கூப்பிட்டு பேசின போதே ரொம்ப திமிராக தான் பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கே வந்த கோவத்துக்கு ஓங்கி கன்னத்தில் பலாரும் ஒன்று விடணும் போல் ஆத்திரமாக வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் பணக்கார பொண்ணாக இருக்காளே, தெரியாத தனமாக அவகிட்ட பணம் இருக்கிறதுனால அவள் ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கா. அவள் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கா. அவளை யாரை வச்சு எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவர் ஏதோ பண்ணுறன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு களத்தில் இறங்கிட்டா கண்டிப்பாக அந்த நீத்துக்கு தண்டனை கிடைக்கும். நீ எதையும் பெருசாக எடுத்துக்காமது ரவி கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படிங்கன்னா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், தான் புருஷன் மேலே இன்னொருத்தி ஆசைப்பட்டுட்டு இருக்காளே அதே கம்பெனியில் இவரும் போய் வேலை பார்க்குற போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.